வணக்கம் நண்பர்களே. நாம் தினசரி கேட்கிறோம், தங்கம் என்று ஒரு கிராமுக்கு இத்தனை ரூபாய். ஆனால் இதை யார் நிர்ணயிக்கிறார்கள் என்று ஒரு நாளாவது நினைத்திருக்கிறீர்களா? எங்காவது ஒரே இடத்தில் யாராவது ஒருவர் இதுதான் இன்றைய விலை என்று சொல்கிறார்களா? அல்லது உலகம் முழுவதும் சந்தைகள் இணைந்து விலையை தீர்மானிக்கிறதா? மேலும் தங்கத்தின் விலை ஏன் சில நாட்களில் மின்னல் வேகத்தில் உயர்கிறது, சில சமயம் ஏன் திடீரென குறைகிறது? இந்த ரகசியம் தெரியணுமா? இன்று நம்ம வீடியோவில் தங்கத்தின் பிறப்பு முதல் உலக அளவில் விலை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, அதையும் தாண்டி தங்கத்தின் விலை ஏன் வேகமாக மாறுகிறது என்பதை முழுமையாக பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வர பாருங்க. உங்க பார்வை தங்கத்துக்கு இணையான மதிப்பை கொடுக்க போகுது. நம் வாழ்க்கையில் தங்கம் என்பது வெறும் ஆபரணம் அல்ல. அது ஒரு பெருமை, ஒரு முதலீடு, ஒரு பாதுகாப்பு. ஆனால் தங்கம் எப்படி உருவானது? அதன் விலை யார் நிர்ணயிக்கிறார்கள்? ஏன் தங்கத்தின் விலை இவ்வளவு வேகமாக உயர்கிறது? இன்று இதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். தங்கத்தின் பிறப்பு மற்றும் வரலாறு. தங்கம் பூமியின் பிறப்பிலேயே உருவானது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு விண்மீன்களின் வெடிப்பிலிருந்து தங்கம் உருவானது. எகிப்து, மெசபடோமியா போன்ற பழம்பெரும் நாகரிகங்களில் தங்கம் தெய்வீக உலோகம் என்று கருதப்பட்டது. எகிப்தியர்கள் தங்கத்தை கடவுள்களின் பரிசாக கருதி மம்மிகளுடன் கல்லறையில் வைத்தார்கள். இந்தியாவில் தங்கம் அதிர்ஷ்டம் மற்றும் வளம் என்பதற்கான அடையாளமாகும். சங்ககாலம் முதலே தங்கம் தமிழர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்தது. சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். தங்கம் எப்படி உலகளவில் விலை நிர்ணயிக்கப்படுகிறது? தங்கத்தின் விலை ஒரு நாளில் எத்தனை முறை மாறுது தெரியுமா? ஒரு மணி நேரத்துல கூட தங்க விலை ரூபாய் 100களால் மேலே கீழே போய்விடும். ஆனா கேள்வி என்னன்னா, இந்த விலை யார் நிர்ணயிக்கிறாங்க? யாராவது ஒரு ஆள் தங்க விலையை முடிவு பண்றாங்களா? இல்லை உலகளவில் ஒரு அமைப்பு இருக்கா? தங்கத்தின் விலை ஒரு நாட்டில் மட்டும் நிர்ணயிக்கப்படுவதில்லை. லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் என்ற அமைப்பு உலக அளவில் தங்கத்தின் ரெஃபரன்ஸ் பிரைஸை தினமும் 2 முறை நிர்ணயிக்கிறது. ஒன்று காலை, மற்றொன்று மாலை. இதை லண்டன் கோல்ட் ஃபிக்சிங் என அழைக்கிறார்கள். தங்கத்தின் விலையை நிர்ணயிக்க பயன்படும் முக்கிய காரணிகள்: 1. அமெரிக்க டாலர் மதிப்பு USD வேல்யூ. 2. சர்வதேச மார்க்கெட் தேவை மற்றும் வழங்கல் டிமாண்ட் அண்ட் சப்ளை. 3. நாணய மாற்று விகிதம் எக்ஸ்சேஞ்ச் ரேட். 4. பொருளாதார நிலைமை மற்றும் அரசியல் சூழ்நிலை. 5. வட்டி விகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்தியாவில் தங்கத்தின் விலை இந்தியன் ரூபிக்கு எதிரான டாலர் மதிப்பை அடிப்படையாக கொண்டது. MCX மூலமாக தங்கம் வர்த்தகம் செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, தங்கத்தின் விலை ஒரு நாட்டில் மட்டும் தீர்மானிக்கப்படாது. உலக அளவில் உள்ள சந்தையில்தான் தங்க விலை தீர்மானிக்கப்படுகிறது. இதை ஸ்பாட் பிரைஸ்னு சொல்றாங்க. இந்த ஸ்பாட் பிரைஸ் முக்கியமாக 2 இடங்களில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று லண்டன் புல்லியன் மார்க்கெட், இன்னொன்று நியூயார்க் கோங்கெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இங்க தங்கம் ஃபியூச்சர்ஸ், கான்ட்ராக்ட்ஸ், ட்ரேடிங் எல்லாம் நடக்குது. உலகம் முழுக்க உள்ள வர்த்தகர்கள், வங்கிகள், முதலீட்டாளர்கள் இங்கே தங்கத்தை வாங்க விற்கிறாங்க. அதுதான் உலகளாவிய விலையாகுது. யாரெல்லாம் இதுல பங்கேற்கிறார்கள்? தங்கம் விலை நிர்ணயிக்க பெரிய பங்கு வகிப்பவர்கள் யார் தெரியுமா? 1. தங்கம் தோண்டி எடுக்கிற மைனர்கள். 2. தங்கத்தை சுத்தம் செய்யும் ரீஃபைனரிகள். 3. புல்லியன் வங்கிகள், அதாவது தங்கத்தை வங்கிகளுக்குள் பரிமாற்றம் செய்யும் பெரிய வங்கிகள். 4. மத்திய வங்கிகள், தங்களது நாட்டுக்காக தங்கத்தை வாங்கி வைக்கும் அரசுகள். 5. மக்கள், ஜுவல்லரி கடைகள், முதலீட்டாளர்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து வாங்கும் விற்கும் அளவுதான் விலையை உயர்த்தும் அல்லது குறைக்கும். தங்க விலையை எந்த காரணிகள் பாதிக்கின்றன? தங்க விலையை பல விஷயங்கள் பாதிக்கும். முக்கியமான சில காரணிகள் இவங்கதான். அமெரிக்க டாலர் மதிப்பு. தங்க விலை எப்பவும் டாலர்ல அளக்கப்படுகிறது. டாலர் பலமாயிருந்தா தங்க விலை குறையும். டாலர் பலவீனமாயிருந்தால் தங்க விலை உயரும். வட்டி விகிதம். வட்டி விகிதம் குறைந்தால் மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்வாங்க. அதனால விலை உயரும். உலக அரசியல் சூழ்நிலை. போர், பொருளாதார நெருக்கடி, பாண்டமிக் மாதிரி நிகழ்வுகள் நடந்தா மக்கள் பாதுகாப்புக்காக தங்கம் வாங்குவாங்க. அதனால விலை ஏறிடும். தேவைகள். இந்தியா, சீனா மாதிரி நாடுகளில் திருமண காலம், பண்டிகை நேரம் வந்தா தங்கம் வாங்கும் மக்கள் அதிகரிப்பாங்க. விலையும் கூடும். ETF மற்றும் முதலீட்டாளர்கள்.
பெரிய நிறுவனங்கள் தங்கம் ETF வாங்குற அளவுக்கே விலை மாறும். ஸ்பாட் பிரைஸ் வர்சஸ் லோக்கல் பிரைஸ். உலகளவில் நிர்ணயிக்கப்படும் ஸ்பாட் பிரைஸ் தான் அடிப்படை விலை. ஆனால் நம்ம கடையில வாங்குற விலை அதை விட கொஞ்சம் அதிகம் இருக்கும். ஏன்னா அதுக்கு சில கூடுதல் செலவுகள் சேரும். டாலர் விகிதம், USD to INR மாற்றம், இம்போர்ட் டியூட்டி, GST, செய்கூலி மற்றும் சேதாரம், இது எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு தெரியும் தங்க விலை இன்று ரூபாய் எவ்வளவுன்னு. ஒரு உதாரணம் பார்ப்போமா? உதாரணத்துக்கு, உலக அளவில் தங்கத்தின் விலை $2000 per ounce என்றால் இருக்கும். ஒரு அவுன்ஸ் ஈக்குவல் டு 31.1 கிராம். அதாவது 1 கிராம் தங்கத்தின் விலை சுமார் $64.3. இப்ப அந்த $64.3 நம்ம நாட்டின் பணத்தில் மாற்றணும். 64.3 இன்டு இத்தனை என்றால் ஒரு கிராமுக்கு ரூபாய் 5400 ஆகும். அதுக்கு பிறகு வரி டியூட்டி சேர்த்தார் 6000க்கு பக்கத்தில் வருவதை பார்ப்போம். அப்படின்னா தங்க விலை ஒரே ஒரு நாட்டால் முடிவாகாது. உலக அளவில் பல நாடுகள், வங்கிகள், முதலீட்டாளர்கள், நாணய மதிப்பு, அரசியல் நிலைமை எல்லாம் சேர்ந்துதான் விலை தீர்மானிக்கப்படுகிறது. தங்கத்தின் விலை ஏன் வேகமாக உயர்கிறது? உலகில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் தங்கம் சேஃப் ஹேவன் அசெட், அதாவது பாதுகாப்பான முதலீடு. உதாரணமாக 2008 உலக பொருளாதார மந்தநிலை வந்தபோது தங்கம் உயர்ந்தது. 2020 கொரோனா காலத்தில் தங்கம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்தது. மேலும் காரணங்கள்: அரசு கடன் மற்றும் பணவீக்கம், உலக அரசியல் பிரச்சினைகள், கிரிப்டோ மார்க்கெட் மாறுபாடு, மக்கள் மனநிலை. மக்கள் பயந்தால் தங்கம் வாங்குவார்கள். மக்கள் நம்பிக்கை கொண்டால் தங்கம் விற்கப்படலாம். இதுவே விலையை உயர்த்தும் அல்லது குறைக்கும் முக்கிய காரணம். நாம் எல்லோரும் தங்கத்தை சேமிப்பாக வைப்போம். ஆனால் சில நாட்களில் தங்க விலை திடீரென ரூபாய் 100, 200, சில சமயம் 1000 வரை கூட உயர்ந்துவிடும். அப்படியென்றால் இந்த விலை இவ்வளவு வேகமாக ஏன் மாறுகிறது? அதுக்கு முக்கியமான காரணங்களை எளிமையாக நாம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தங்கத்தின் விலை நம்ம இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க ஒரே விலை இருக்கும். அதுதான் ஸ்பாட் பிரைஸ். அது முக்கியமாக லண்டன் புல்லியன் மார்க்கெட் மற்றும் நியூயார்க் கோமெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நிர்ணயிக்கிறாங்க. இங்க பெரிய வங்கிகள், முதலீட்டாளர்கள், அரசுகள் எல்லாரும் தங்கத்தை வாங்க விற்கிறாங்க. அதுதான் உலகளாவிய விலையாகுது. அதாவது நண்பர்களே, தங்க விலை திடீரென உயர்வது ஒரு மாயமில்ல. அது சந்தை தேவை, டாலர் மதிப்பு, வட்டி விகிதம், உலக அரசியல் எல்லாம் சேர்ந்து வேலை செய்யறதால தான். தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டுமா? தங்கம் எப்போதும் நீண்ட காலத்தில் மதிப்பை காப்பாற்றும். ஆனால் உடனடி லாபம் கிடைப்பது சாத்தியமில்லை. சிறந்த முதலீட்டு வழிகள்: தங்க நாணயங்கள், ஜுவல்லரி அதாவது ஆபரணம், கோல்ட் ETF அல்லது டிஜிட்டல் கோல்ட், சாவரின் கோல்ட் பாண்ட். இந்தியாவில் RBI அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் மூலமாக பாதுகாப்பான முதலீட்டு வழி வழங்குகிறது. தங்கம் என்பது வெறும் உலோகம் அல்ல, அது நம்பிக்கையின் சின்னம், பொருளாதாரத்தின் கண்ணாடி. இன்று அதன் விலை யார் நிர்ணயிக்கிறார்கள், ஏன் அது வேகமாக மாறுகிறது என்பதையும் நாம் கண்டோம். நாளை உலகம் எப்படி மாறினாலும் தங்கத்தின் மதிப்பு நம் மனதிலும் மார்க்கெட்டிலும் நிலைத்திருக்கிறது. இப்படி இன்னும் பல தகவல் நிறைந்த வீடியோக்களை பெற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி அடுத்த வீடியோவாக எந்த தலைப்பை பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.